உலகத் தமிழ் நெஞ்சங்களுக்கு bestmarriagematch.com இணையதள திருமண சேவையின் அன்பான வணக்கங்கள். இதயங்கள் இணைந்திட வாழ்க்கை அமைந்திட bestmarriagematch.com. bestmarriagematch.com அப்படிங்கிற இந்த இணையதள சேவை வந்து உலகத்தில் உள்ள எல்லா தமிழர்களையும் இன்னைக்கு குடும்பமாக இணைச்சிட்டு வருது. ஸோ நிறைய பேர் நம்மளுடைய இந்த bestmarriagematch.com அங்கிற அந்த இணையதள திருமண சேவையின் மூலமாக உலகத்தில் இருந்த பல பகுதிகளில் இருந்தும் இணைஞ்சிட்டு வர்றாங்க. ஸோ இந்த செய்திகள்லாம் நம்ம கேட்கும்போது அவங்க வாட்ஸ்அப்பில் டெக்ஸ்ட் மெசேஜ் பண்ணுறாங்க, இமெயில் பண்ணுறாங்க, எங்களுக்கு நேரடியாக கூப்பிட்டு சொல்கிறாங்க. ஸோ இதில் பல நூற்றுக்கணக்கான குடும்பங்கள் வந்து இப்படி இணைஞ்சிட்டு வர்றதை பார்க்கும்போது நமக்கு வந்து ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஸோ நம்ம என்ன நோக்கத்துக்காக இந்த bestmarriagematch.comங்கிற இந்த ஒரு இணையதள திருமண சேவையை நம்ம வந்து கொண்டு வந்தோமோ அந்த நோக்கம் வந்து நிறைவேற்றே வருது அப்படிங்கிறத நினைக்கும் போது வந்து ரொம்ப 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 சந்தோஷமாக இருக்குது. மீண்டும் ஒரு முறையாக இந்த bestmarriagematch.com அப்படிங்கிற இந்த இணையதள திருமண சேவையை நடத்திட்டு வரக்கூடிய இந்த யூடியூப் சேனல் மூலமாக உங்களை பார்க்குறதுல ரொம்ப 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 சந்தோஷமாக இருக்குது. ஓகே, ஸோ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா என்ன நம்மளுடைய டாப்பிக்கும் இன்னைக்கு அப்படி தான் இருக்குது. எப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ நம்ம வந்து கொஞ்ச நாளாக நம்ம இது வந்து நிறைய நாட்களாக இந்த இணையதள திருமண சேவை நடந்துக்கிட்டே இருக்குது. ஸோ இதில் வந்து எப்படியும் பார்த்தீங்கன்னா வரன் பார்க்குறது வந்து எப்படி பார்க்குறாங்கன்னா, தாய்நாடு இந்தியா, இலங்கை போன்ற தாய்நாடுகள்ல இருந்து அமெரிக்கா, லண்டன், இல்லை கனடா, ஆஸ்திரேலியா இந்த மாதிரிப்பட்ட நாடுகளில் வந்து சில நேரம் சம்பந்தம் பார்ப்பாங்க. இல்லை அமெரிக்கா, லண்டன், இந்த கனடா இந்த மாதிரிப்பட்ட நாடுகள்ல இருந்து தாய்நாட்டில் வந்து வரன் பார்க்கக்கூடியவங்க இருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி இல்லை மலேசியா, சிங்கப்பூர் அங்கே இருந்து பார்க்குறவங்க இருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி நாடு விட்டு நாடு, கடல் தாண்டி வந்து வரன் பார்க்குறவங்களும் இருந்துக்கிட்டே இருக்கிறாங்க. ஸோ இதில் வந்து சில நேரங்கள் அப்படி வரன் பார்க்கும்போது சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா ரெண்டு சைட்லேயும் ஒரு கன்ஃபியூஷன் வரும். அது என்ன மாதிரியான கன்ஃபியூஷன் வரும், அதை நம்ம எப்படியெல்லாம் வந்து தீர்த்துக்கலாம் அந்த கன்ஃபியூஷன் அப்படிங்கிறத வந்து நம்ம இந்த வாரத்துக்குள்ளே வரனை பார்த்துட்டு அப்புறம் பார்க்கலாம். ஓகே, ஸோ இந்த வாரத்துக்குள்ள வரன் வந்து நம்ம இங்கிலாந்தில் இருந்து தான். ஸோ இங்கிலாந்தை சேர்ந்த ஒரு பெண்மணி, இவங்க தனக்கு தேவையான மணமகனை தேடுறாங்க. இவங்களுக்கு வந்து 28 வயசு ஆகுது. இவங்க பிஎஸ்சி அக்கௌண்டன்சி அண்ட் ஃபைனான்ஸ் முடிச்சிருக்கிறாங்க. முடிச்சுட்டு சூப்பராக ஒரு நல்ல ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஸோ இவங்க ஒர்க்கிங் உமன், 28 வயசு ஆகுது இவங்களுக்கு. ஸோ இவங்களுக்கு ஒரு சிப்ளிங் இருக்கிறாங்க. இவங்களுடைய பூர்வீகம் பார்த்தீங்கன்னா இலங்கை, பட் அவங்க செட்டில் ஆகிருக்கிறது, அவங்க ஃபேமிலியாக இங்கே செட்டில் ஆகிருக்கிறது வந்து இங்கே தான் இங்கிலாந்தில் தான் செட்டில் ஆகிருக்கிறாங்க. ஸோ ரொம்ப நல்ல பெண், ரொம்ப நல்ல அருமையான பெண், நல்ல குணமுடையவங்க, தன்னுடைய காலில் நிற்கணும், தானே சம்பாதிக்கணுங்கிறதுனால தான் அவங்க வந்து டக்குன்னு படித்து முடிச்சுட்டு சும்மா இருக்காமல் அப்படியே வந்து அவங்க வேலையும் பார்த்துட்ருக்குறாங்க. ஸோ நல்ல ஒரு அருமையான ஒரு ஃபேமிலி, அவங்க ஃபேமிலி தங்களுடைய குடும்பத்துக்கு ஒரு நல்ல ஒரு மருமகன், நல்ல ஒரு அருமையான ஒரு பையன், நல்ல படித்த பையன், நல்ல வேலையில் இருக்கக்கூடிய பையன், தங்களை வந்து பாதுகாத்து கொள்ளக்கூடிய ஒரு பையன் வேணும்னு சொல்லி அவங்க கேட்குறாங்க. ஸோ அவங்களுடைய அந்த ஆசை வந்து கண்டிப்பாக நம்முடைய bestmarriagematch.com அப்படிங்கிற இணையதள திருமண சேவையின் மூலமாக கண்டிப்பாக நிறைவேறுங்கிறதுல எந்தவித மாற்று கருத்தும் இல்லை. இவங்களுடைய டீட்டெயில்ஸ் எல்லாம் வந்து நம்மளுடைய bestmarriagematch.com அப்படிங்கிற இணையதள திருமண சேவையில் இருக்குது. உங்களுக்கு இவங்களை பிடிச்சிருந்தா, இந்த மாதிரி ஒரு பெண்ணை தான் நான் கல்யாணம் பண்ணணும்னு நீங்கள் நினச்சிருந்தா கண்டிப்பாக நம்மளுடைய bestmarriagematch.com அப்படிங்கிற அந்த வெப்சைட்டில் போய் உங்களுடைய டீட்டெயில்ஸை முதல்ல நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணுங்கள். ரெஜிஸ்டர் பண்ணிவிட்டு சர்ச் பட்டனில் போய் BMM 2023098688 BMM 2023098688 அப்படிங்கிற அந்த நம்பரில் வந்து நீங்கள் சர்ச் பண்ணிங்கன்னா இவங்களுடைய ஒட்டுமொத்த ப்ரொஃபைல், இவங்களுடைய பின்னணி எல்லாம் உங்களுக்கு தெரியும். உங்களுக்கு அவங்கள காண்டாக்ட் பண்ணணுன்னா நீங்கள் அந்த வெப்சைட் மூலமாகவே அவங்கள வந்து நீங்கள் காண்டாக்ட் பண்ணிக்கலாம். ஓகே, பயனும் அது இதயங்கள் இணைந்திட வாழ்க்கை அமைந்திட bestmarriagematch.com. உலக தமிழர்களின் திருமண உறவு பாலம் bestmarriagematch.com ஆன்லைன் மேட்ரிமோனியல் சர்வீஸ். இன்றே இலவசமாக பதிந்து உள்நாடு மற்றும் வெளிநாட்டில் உங்களோடு சங்கமிக்க காத்திருக்கும் பொருத்தமான வாழ்க்கை துணையை கைப்பிடிப்பேன். இந்த வாரத்தினுடைய வரன்
ஓகே, நம்ம பேசிகிட்டு இருந்தோம், என்ன சொல்லிட்டு இருந்தோம்னா, இப்போ எல்லாருமே கடல் கடந்து நம்மளுடைய பிள்ளைங்களுக்கோ இல்லை நமக்கோ ஒரு துணையை நம்ம தேடும்போது வரக்கூடிய சிக்கல்கள் என்ன, ஒரு கன்ஃபியூஷன்ஸ் என்னங்கிறத பற்றி நம்ம பேசலாம்னு சொல்லிட்டு இருந்தோம். ஸோ எப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ வந்து அமெரிக்கா, இங்கிலாந்து, ஆஸ்திரேலியா இங்கெல்லாம் இருக்கக்கூடிய பிள்ளைங்க, இங்கே பிறந்து வளர்ந்த பிள்ளைங்க தமிழர்களாக இருப்பாங்க, பட் இங்கேயே பிறந்து வளர்ந்துருப்பாங்க. இப்போ என்னுடைய பிள்ளைகளை இருக்கிறாங்க இல்லையா, ஸோ அதே மாதிரி இங்கே பிறந்து வளர்ந்த பிள்ளைங்களாக இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து தாய்நாட்டில் இந்தியாவிலேயோ இலங்கையிலேயோ வந்து அவங்களுக்கு வந்து வரன் பார்ப்பாங்க. ஸோ வரன் பார்க்கும்போது எப்படின்னா, எப்போவுமே நம்ம பெற்றோருக்கு வந்து இந்த மனசில் ஒரு இது இருக்கும், இங்கேயே பிறந்து வளர்ந்த பிள்ளைங்க ஒரு சில குணநலங்கள், இப்போ இங்கே பிறந்து வளர்ந்த பிள்ளைங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு குணநலங்கள் பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு எது பிடிக்கலையோ அது வந்து கட் அண்ட் ரைட்டாக நோன்னு சொல்லக்கூடிய இடத்துல கரெக்டாக நோ சொல்லிடுவாங்க. எது தேவையோ அதை தான் சொல்லுவாங்க. இவங்களை அப்பாவை ப்ளீஸ் பண்ணணும், அம்மாவை ப்ளீஸ் பண்ணணும், இல்லைனா வந்து தாத்தா பாட்டி இருக்காங்க அவங்கள ப்ளீஸ் பண்ணணும், இவங்களெல்லாம் ப்ளீஸ் பண்ணுறதுக்காக நான் என்னுடைய இதை மாற்றிக்கிட்டு நான் எஸ் சொல்லிக்கிட்டு நான் அப்படி போயிடுவேன்னு ஒட்டுமொத்த, நான் எல்லாரையும் சொல்லலை, ஒரு விதமான ஒரு குணநலங்கள் இங்கே உள்ள பிள்ளைங்களுக்கு இருக்கும். ஓகே, இந்த குணத்தை பார்த்தீங்கன்னா இது வந்து தப்பான குணமெல்லாம் கிடையாது, இது வந்து நல்ல ஒரு சூப்பரான குணம். யாருக்காக வேண்டி நம்ம வந்து பின்னால் வாழ்க்கையில் கஷ்டப்பட வேண்டாம்ல. இப்போ எல்லாத்துக்கும் எஸ்ன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் வந்து பின்னால் போய் ஐயோ எங்கள் அப்பா சொன்னதால தான் நான் இப்படி பண்ணேன், எங்கள் அம்மா சொன்னதால தான் நான் இப்படி பண்ணேன்னு யாரும் இப்படி சொல்ல வேண்டாம்ல. ஸோ அது ஒரு நல்ல குணம் தான். பட் சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா அந்த குணமே வந்து இங்கே நம்ம நல்ல குணம் நான் பேசிகிட்டு இருக்கிறது வந்து தாய்நாட்டில் வந்து அவங்களுக்கு ஐயோ இப்படிப்பட்ட குணமெல்லாம் இருக்குமோ, அப்படிப்பட்ட குணமெல்லாம் இருக்குமோ. இப்போ தாய்நாட்டில் உள்ளவங்களுக்கு என்னது, இந்த மாதிரி வெளிநாட்டில் உள்ள பிள்ளைங்கள்லாம் இப்போ பார்த்தா வந்து இவங்க வந்து வெளிநாட்டு கலாச்சாரத்தில் வளர்ந்த பிள்ளைங்களாக இருப்பாங்களோ, இவங்களுக்கு வந்து அந்த மாதிரி பழக்கம் இருக்குமோ, இந்த மாதிரி பழக்கம் இருக்குமோ, இவங்களுக்கு வந்து வேற கேர்ள் ஃப்ரெண்ட் பாய் ஃப்ரெண்ட்லாம் இருப்பாங்களோ அப்படின்னு ஒரு பயம் இருக்கும். அதே மாதிரி இங்கே இருக்கிறவங்களுக்கு ஐயோ தாய்நாட்டிலேருந்து அவங்கள வந்து நம்ம கல்யாணம் பண்ணிட்டு இங்கே வந்தால் அவங்களுக்கு வந்து ரொம்ப ட்ரெடிஷ்னலாக இருந்து ரொம்ப இதாக இருந்து அவங்களுடைய திங்கிங்கே ரொம்ப ஒரு ட்ரெடிஷ்னலாக இருக்குமோ அப்படிங்கிற ஒரு பயம் இருக்குது. ஸோ ரெண்டு சைடும் வந்து ஒரு விதமான ஒரு கன்ஃபியூஷன்ஸ் இருக்கும், கண்டிப்பாக இருக்கும். எல்லாம் எப்போவுமே வந்து இந்த மாதிரிப்பட்ட சம்பந்தங்கள் வரும்போது நான் என்ன சொல்கிறேன்னா, சம்மந்தப்பட்ட பெண்ணும் ஆணும் வந்து உங்களுக்கு ரெண்டு குடும்பமும் பிடிச்சிருக்குது, மற்றபடி எல்லாம் பிடிச்சிருக்குது, பட் இருந்தாலும் அந்த ஒரு இது வந்து இருந்துட்டு இருக்குது அப்படின்னு சொன்னீங்கன்னா, வெளிநாட்டு மாப்பிள்ளைங்கிற ஒரு இது இருந்துட்டு இருக்கு, வெளிநாட்டு பெண்ணுங்கிற ஒரு இது இருந்துட்டு இருக்குது. இல்லைன்னா இங்கே இருக்கிறவங்க வந்து ஐயோ தாய்நாட்டில் இருந்து என் பிள்ளை வந்து அங்கே வந்து ஏதோ ஹாலிடேக்கு தான் போயிட்டு வந்தான், 3 வருஷத்துக்கு ஒரு தடவை 2 வருஷத்துக்கு ஒரு தடவை, அவன் அங்கே வளர்ந்த பிள்ளை கிடையாது, அதனால் அவன் எப்படி அதை அட்ஜஸ்ட் பண்ண போகிறான் அப்படின்னு ஒரு பெற்றோருக்கு ஒரு இது இருந்ததுன்னா, கண்டிப்பாக இப்போ எல்லாருமே நம்ம அந்த கோட்ஷிப் எல்லாருமே என்னதான் அரேஞ்ச்டு மேரேஜாக இருந்தாலும் கோட்ஷிப்னு ஒன்று உண்டு. எல்லாருமே வந்து ஜஸ்ட்டு 2 குடும்பங்கள் பார்த்து பழகுனதுமே இந்த பிள்ளைங்க 2 பேருமே வந்து பார்த்து பழகுறவங்க, 2 பேருமே தனியாக பேசி அவங்க பிடிச்ச பிறகு தான் அந்த கல்யாணமே நடக்கும். பட் நான் சொல்ல வர்றது என்னென்னா, நீங்கள் பார்த்து பேசி அப்படி நீங்கள் பழகக்கூடிய காலங்களில் மனம் விட்டு உங்களுடைய குணநலங்கள் என்ன அப்படிங்கிறத நீங்கள் மனம் விட்டு நீங்கள் பேசுங்க. அதே மாதிரி தான் அந்த சைடு இருந்தோம், 2 சைடு இருந்தே மனம் விட்டு பேட்டுருங்க. பெற்றோரும் மனம் விட்டு பேசலாம், பிள்ளைகளும் மனம் விட்டு பேசலாம். இது வந்து இல்லை தப்பே கிடையாது. கல்யாணத்துக்கு முன்னே வந்து மனம் விட்டு என்னுடைய குணநலங்கள் எப்படி அப்படிங்கிறது பேசுறதுல வந்து தப்பே கிடையாது. எல்லாம் அங்கே வந்து நல்லா இருக்குது, மாப்பிள்ளை நல்ல வேலையில் இருக்கிறாது, 6 பெட்ரூம் ஹவுஸ் 5 பெட்ரூம் ஹவுஸ் சூப்பராக இருக்குது, இங்கே வந்து கார் அப்படி இருக்குது, ஒரு வீட்லேயே 4 கார் வச்சுருக்குறாங்க. ஸோ இதெல்லாம் நினச்சி தான் நான் என் பிள்ளையை அங்கே கட்டி கொடுத்தேன், ஆனால் என் பிள்ளைக்கு அங்கே போய் ஒரு நாள் கூட அட்ஜஸ்ட் பண்ண முடியல அப்படிங்கிற ஒரு குறை வந்து உங்களுக்கு பின்னாளில் வராது. அதே மாதிரி தான் இங்கே இருக்கிறவங்களும் வெளிநாடு, அதாவது இங்கிலாந்து இந்த அமெரிக்காவில் இருக்கிறவங்களும் வந்து ஐயோ நல்ல ட்ரெடிஷ்னலான பொண்ணு, நல்ல ஒரு இதாக இருப்பாங்கன்னு தான் கட்டி கொடுத்தேன், பட் அந்த பொண்ணு இங்கே வந்து அதுக்கு அட்ஜஸ்டே பண்ண முடியலப்பா, என்ன செய்கிறேனே தெரியல அப்படின்னு சொல்லி ஒரு இது இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து கல்யாணத்துக்கு முன்னே நம்ம பேசி என்னுடைய குணநலன் இப்படி தான், என்னுடைய இது இப்படி தான் அப்படின்னு சொல்லி நம்ம பேசி நம்ம ஒருத்தரை புரிஞ்சுக்கிறதுக்கு, பிள்ளைங்க ஒருத்தருங்க எப்படி புரிஞ்சுக்கிறாங்களோ அதே மாதிரி பெற்றோரும் 2 சைடு ஒருத்தரை புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா வந்து சூப்பராக நடக்கும். நிறைய பேர் ரொம்ப சூப்பராக வெளிநாட்டு பிள்ளைங்களை வந்து கல்யாணம் பண்ணிக்கிட்டு சூப்பராக வந்து வாழ்க்கை நடத்திட்டு இருக்கிறாங்க. ஸோ கண்டிப்பாக கூடிய சீக்கிரம் நீங்களும் அந்த மாதிரி ஒரு மணமகனையோ மணமகளையோ நீங்கள் தேடிட்டு இருக்கீங்கன்னா கூடிய சீக்கிரம் உங்களுக்கு அமையும். ஸோ இந்த ஒரு டிப்பை நீங்கள் மனசில் வச்சுக்காங்க. எப்போவுமே வந்து வாய் விட்டு மனம் விட்டு நம்ம பேசினா எல்லா பிரச்சனைக்கும் விடிவு காலம் உண்டு. ஸோ நான் சொன்ன வரனை நீங்கள் மனசில் வச்சுக்கோங்க. இந்த bestmarriagematch.com மூலமாக வரன் பார்த்துட்ருக்கிற எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். கூடிய சீக்கிரமாக எல்லாருக்கும் உங்கள் வீட்டு வாசல்லே நீங்கள் தேடின மணமகன் இல்லை மணமகள் கூடிய சீக்கிரமாக உங்கள் வீட்டு வாசல்லே வர்றதுக்கு என்னுடைய பிரார்த்தனைகள். இந்த வீடியோ எங்கே முடிச்சுக்கிறேன், இன்னொரு வீடியோ உங்களை பார்க்குறேன். until then இதயங்கள் இணைந்திட வாழ்க்கை அமைந்திட bestmarriagematch.com